ஃபார்முலா 1 ரேஸில் டிரைவர்ஸ் எல்லாம் காரை முழு வேகத்தோடு ஓட்டுறாங்கன்னு நம்மள பல பேர் நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையில் அவங்க ஒரு சில காரணத்துக்காக அந்த வேகத்தை குறைச்சி கம்மி பண்ணி அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த காரணங்கள்லாம் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கணேஷ். இங்கே சுவிட்சர்லாண்டில் நான் ஒரு மோட்டார் ஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். முதல் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா டயர் மேனேஜ்மெண்ட். ஃபார்முலா 1 காரோட பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக பாதிக்கிறது டயர்ஸ் தான். டிரைவர்ஸ்லாம் ஒவ்வொரு கார்னர்லேயும் வேகமாக அக்ரெசிவாக ஓட்டினாங்கன்னா அந்த டயரோட லைஃப் ரொம்ப பாதிக்கும். இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணி ஓட்டுவாங்க. குறிப்பாக இந்த மாதிரி இனிஷியல் லேப்ஸ்லாம் நீங்கள் கவனிக்க முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஃபியூவல் மேனேஜ்மெண்ட். இப்போது ஃபார்முலா 1 கார் ரேஸில் பார்த்திங்கன்னா அந்த ரேஸுக்கான பெட்ரோலோ இந்த ஃபியூவல் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த டிரைவர்ஸ் எல்லாம் அதை எப்படி ஓட்டணுன்றதை கரெக்டாக கணிச்சு ஓட்டுவாங்க. இப்போ நம்ம நார்மல் கார் மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு ரொம்ப வேகமாக போனால் பெட்ரோல் சீக்கிரமாக குறையும். கொஞ்சம் கரெக்டான ஸ்பீடில் போனாலோ இல்லை கம்மி ஸ்பீடில் போனாலோ கொஞ்சம் நம்ம அந்த பெட்ரோல் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும். அது மாதிரி தான். ஸோ இது இவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக எங்கெங்கே இந்த மாதிரி கம்மியாக நேரத்தில் ஸ்பீடை குறைக்கிறது, சில நேரத்தில் வேகமாக போகிறது, அதெல்லாம் ஒவ்வொரு டைம்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சேஃப்டி கார்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த டைம்லலாம் அந்த எக்கனாமிக்கலாக ஓட்டுறது பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா ஃபியூவல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இல்லைனா அப்புறம் ரீஃபியூலிங்லாம் பண்ண முடியாது அங்கே. ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அது. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட். அதாவது என்னென்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் டே ஃபார்முலா 1 கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கும், ஒரு பேட்ரி பேக் இருக்கும். ஸோ அந்த எனர்ஜியை அதை சேவ் பண்ணுறது எப்படி? அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஹைப்ரிட் சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணும்போது எனர்ஜி எனர்ஜி பேட்ரி சார்ஜ் ஆகிற மாதிரியும், அப்புறம் தேவைப்படும் போது அந்த எனர்ஜி ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் கொடுத்து வேகமாக போகிற வைக்கிற மாதிரி நார்மல் கார்லாம் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்குது. எக்ஸாக்டாக இதே மாதிரி கிடையாது, ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் நான். ஸோ அதனால் அந்த எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது சில டைம் சில டிரைவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி சேவிங் மோடு மாதிரி வண்டியை லேப்பில் ஓட்டுவாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ ஓவர்டேக் பண்ணணும், வேகமாக அக்ரெசிவாக கார்னரில் திரும்பணுன்னா அதுக்காக கொஞ்சம் எனர்ஜி சேவ் பண்ணி அந்த டைமில் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மேனேஜ்மெண்ட். அதில் டெம்பரேச்சர் மேனேஜ்மெண்ட்னா எதுலன்னு பார்த்திங்கன்னா டயர்ஸில், பிரேக்கில், இன்ஜினில். ஏன்னா ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ டயர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் சரி இருக்காது, இல்லை ரொம்ப கோல்டாக இருந்தால் க்ரிப்பு கிடைக்காது. அதே மாதிரி இப்போது பிரேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக போயிட்டு பிரேக் போட்டு திருப்பியும் வேகமாக போயிட்டு பிரேக் போட்டு அது மாதிரி தொடர்ந்து அந்த பிரேக் பேட்ஸில் ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருந்தால் அங்கேயும் ஹீட் ஜென்ரேட் ஆகி டெம்பரேச்சர் அதிகமாக ரைஸ் ஆகும். ஸோ அதுவும் பார்த்துக்கணும் மேனேஜ்மெண்ட்டு. ஏன்னா சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஜின் பிரேக்கிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த ஆக்சிலரேட்டரை லைட்டாக காலில் எடுத்த உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜின் பிரேக்கிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டும் டிரைவர்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்ஜின் டெம்பரேச்சர் அதை கான்ஸ்டண்ட்டாக டீம்ஸ் அவங்க பார்த்துனே இருப்பாங்க. ரொம்ப சூடாக ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அந்த டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணியே வச்சுட்டுருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்த காரை வேகமாக ஓட்டுறன்ற கவனத்தில் இந்த டெம்பரேச்சர்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோன்னா அது ரேஸையே நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாத அளவுக்கு போய்டும் அது. ஸோ அதனால் டெம்பரேச்சர் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட். அதாவது ஃபார்முலா 1ன்றது வெறும் டிரைவிங் காம்படிஷன் மட்டும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜியும் போடுறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா டீம்ஸ் கரெக்டான திட்டம் போட்டு இந்த மாதிரி இந்த நேரத்தில் டயர் சேஞ்ச் பண்ணலாம், இப்போ பிட் ஸ்டாப் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா அதுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, டைமிங் அட்வான்டேஜ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திட்டம் போட்டு பண்ணணும் அது. ஏன்னா பல நேரங்களில் வேகமாக போகிற காரை விட சரியாக திட்டம் போட்டு ஜெயிக்கிற டீம் நிறையா இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் ஃபார்முலா 1 டிரைவர்ஸ் எல்லாம் முழு நேரம் காரோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி வண்டியை ஓட்டுறது இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த தடவை நீங்கள் ஃபார்முலா 1 பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ இந்த டிரைவர் இங்கே ஸ்லோ பண்ணுறாரு, அங்கே ஸ்லோ பண்ணுறாருன்னா அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அடுத்த வீடியோவில் வேறு ஒரு மோட்டார் ஸ்போர்ட் டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.